ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா? உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்து விட்டாய். எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை. உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? சிறிது நேரம் உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய். பிறகு நான் பேசுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ பேசுவதை நான் எப்படி கேட்கிறேனோ அதே போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும். நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, புரிந்ததா உனக்கு? உன்னுடைய வேண்டுதல்களை நீ என்னிடம் கேட்டுவிட்டாய். இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக் கொண்டு இருக்கிறாய்தானே? ஏன், நீ வணங்கும் தெய்வமான என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல்? நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கிறேன். உன்னுடைய அன்பு குழந்தைகளையும் உன் அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன். இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் காட்டிக்கொண்டு இருக்கிறேன். நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள். எந்த காரணத்தை கொண்டும் உன் அலட்சியத்தினால் இதை தட்டி விட்டுவிடாதே. எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்து விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் நான் கொடுத்தே தருவேன். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் உன்னால் அதை நேரிலேயே உணர முடியும். நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன். அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக்கொள். உன் சுற்றுப்புறத்தையும் அமைதியாக்கி கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு. நான் நிச்சயம் அதை உணர்வேன். அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். அதனால்தான் சொல்கிறேன். நான் கொடுக்கும் வரத்தை தட்டி விடாதே குழந்தையே. நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது. நீயாக என்னை தேடி வரவில்லை. எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மருகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன். அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன். உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது என் குழந்தையே. உன் மூதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விடமாட்டேன் குழந்தையே. என் குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன். நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை, தோல்வியாகவும் இருப்பது இல்லை. வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை, அதே போல தோல்விகளும் நிலைத்து இருப்பது இல்லை. வெற்றி என்றும் சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும். அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது. வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே. அதே போல தோல்வியில் விரக்தியை காட்டாதே. ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல. ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள், தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை. அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும். பாதை தெரிந்தால்தான் சேரும் இடமும் சரியாக அமையும். அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய். இன்று என்மேல் கோபம் கொண்டாய். நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான். உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன். தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை நல்ல வழியில் நான் அழைத்துச் செல்வேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம்.
ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன். அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அது இருக்கும். யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். யார் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன். நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்து விட்டது. உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும். உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாயல்லவா? அந்த காலமும் வந்துவிட்டது. மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா. உன்னால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவியாக இரு. மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே. நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடையும். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு நான் பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று? இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா? அதே போல உன் நிலைமையும் மாறும். இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே. அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான். வேலை, காசு, சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே குழந்தையே. என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை. பிறரின் நிலையைக் கண்டு நகைக்காதே. நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும். அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நிதானமாக பேசு குழந்தையே. இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை, பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன். ஏனென்றால் என் பரிபூரண ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. உன் துணை நீ இன்றி தவித்து கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்து செல்ல அவரே வருவார். ஆம் கண்மணி, அவர் செய்த தவறை அவரே உணர்ந்து உன்னை புரிந்து கொண்டு உன்னை அழைத்து செல்ல அவரே வருவார். ஏனென்றால் நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை. உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய நிழலாக நானே இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு. பழகுவதற்கு முன் யோசித்து பழகு. ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும். உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை, ஆனால் மற்றவரின் எண்ணங்கள் வேறுபடக்கூடும். உன்னை தவறாக நினைக்க நேரிடும். கவலைப்படாமல் இரு. உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன். துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நானே அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள்.
கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் அனுமதித்தேன். இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு, துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன், என்றும் கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாது, பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. மனித உயிர்கள் அனைவரும் சமம் என்றும், எமக்கு ஜாதியோ மதமோ ஏழையோ பணக்காரனோ போன்ற ஏற்றத்தாழ்வை நான் பார்ப்பதில்லை என்றும், நான் அனைவருக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறேன் என்றும் நம் சாயப்பா கூறுகிறார். நாமும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் தோற்றத்தின் மூலமாகவும் தன் நடைமுறை பண்புகள் மூலமாகவும் அனைவருடைய விழாக்களையும் ஜாதி இன மத பாகுபாடு இல்லாமல் தான் கொண்டாடி மகிழ்வதன் மூலமாக நாமும் அவ்வாறே ஜாதி மத பேதம் மற்றும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக அவர் வாழ்ந்து காட்டினார். சாய் பகவானை ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவரா இப்படி பல்வேறு கோணங்களில் அவரை பற்றிய சிந்தனையில் அவரை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காண்பிக்கின்றார்கள். இதன் காரணமாக வழிபடும்போது அதற்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் கோட்டை விடுகிறார்கள். ஞானிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் இவர்கள் அனைவரும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் முச்சந்தியில் மூச்சை அடக்கி தன் ஸ்தூல சரீரத்தை ஒளி உடலாக மாற்றி சூட்சம சரீரத்தோடு பிரபஞ்சத்தோடு கலந்தவர்கள். இவர்களை நாம் ஆராய்ந்தால் நாம் ஆன்மீகத்தில் பின்தங்கிய நிலையை அடைவோம். மகான்களால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. இவர்கள் நம்முடைய பாவனைக்கும் பக்திக்கும் உள்ளார்ந்த அன்பிற்கும் ஏற்றாற்போல நம்மை ஆசீர்வாதம் செய்து வழி நடத்துகிறார்கள். சாய் பகவான் தமக்கு அனைவரும் சமம் எனவும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது என்பதை வலியுறுத்த சச்சரிதத்தில் வார்த்தைகளை மட்டும் பிரயோகம் செய்யவில்லை. ஒவ்வொரு செயலையும் தான் வாழ்ந்த காலத்தில் முன்மாதிரியாக இருந்து தான் நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தும் காண்பித்தார். உயரிய பரம பிரம்ம பீடமான பரமாத்மாவாகிய சாய் மாதா இவ்வாறு இருக்கும்போது நாமும் சாய் அன்னையைப் போல் இல்லாவிட்டாலும் மற்ற உயிர்களை சமமாக நேசித்தும் அனுசரித்தும் எந்த பேதமும் பாகுபாடும் பார்க்காமல் ஆத்மார்த்தமாக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அன்று அவ்வாறு வாழ்ந்தார். அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. இன்று இனிய உறவு ஒன்று உன் இல்லம் வந்து சேரும். அதை வரவேற்று மகிழ்ச்சியை ஏற்க தயாராக இரு. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் வருகைக்காக காத்து கொண்டிரு. நீ செல்லும் வாழ்க்கை பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. ஆனால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருத்தமடையாதே. இழந்ததை நிச்சயமாக மீட்டுத் தருவேன். தினமும் என் முன் வந்து என் நாமத்தை படி. உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றுகிறேன். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படக்கூடாது. நான் உன் தந்தை, உன் கூடவே இருக்கின்றேன். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நீ எதற்கும் பயப்படாது இரு. நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. அது என்னால் மட்டுமே முடியும். இன்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகிறது. என் அற்புதங்கள் அனைத்தும் நிகழும். என் அன்பு செல்வமே, நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது. நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன்.
உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன். எதற்கும் காலமறிந்து செயல்படு. வெற்றி என்பது உன் பலத்தில் அல்ல, நீ செயல்படும் விதத்தில்தான் உள்ளது. என் துணை உன்னோடு என்றும் இருக்கும். நீ துணிந்து செயல்படு. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்து கொடுப்பேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். பெற்ற தாய் தந்தையரை பேணி பாதுகாப்பதும், சரியான தருணத்தில் நமக்கு பிறர் செய்த நல்ல செயல்களை ஒருபோதும் மறக்காமல் நன்றியுடையவர்களாக இருப்பதும் நல்லவர்களின் அடையாளமாகும். நீ குழப்பத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு முடிவு செய்யாதே. பொறுத்திரு, நல்ல வழியை நான் காட்டுவேன். நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு? நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. என் கண்ணின் மணியே, உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. கண்ணே, நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன். நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே. உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பு. நீ பிரகாசம் அடைவதும் உறுதியாகும். மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி. பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவார் நம் சாயப்பா. உன் அம்மா, அப்பா, தெய்வம், குரு என எல்லாம் நான் தான். உன் சாய் தேவாதானே சொல்கிறேன். பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன்? அனைத்தையும் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே, எல்லாம் நல்லதே நடக்கும். கேட்டதும் கொடுக்கவில்லையே என வருந்தாதே. கெட்டதை தடுக்கவில்லையே என பின்னாளில் வருந்தாமல் இருப்பதற்காக என் குழந்தைக்காக நான் உருவாக்கிய முன்னேற்பாடு இது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை. நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக.